ஹாய் கைஸ், வணக்கம். சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நான் போட்டிருக்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நீங்களும் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அந்த ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் நிறைய பேரோட மெசேஜை வந்து என்னால் பார்க்க முடியல. நான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி ரிப்ளை பண்ணிட்டே வரேன். நிறைய பேர் கூட நான் போக வீடியோவும் பண்ண போறேன். பட் லாஸ்டா போட்ட 2 வீடியோமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. இருந்ததுனால இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னா பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எந்த இன்சிடென்ட்டை பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன்னா, நான் தான் என்னோட இன்சிடென்ட் தான். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சம்பவம், யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லாத ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சரி, ரொம்ப நாள் உள்ளே வச்சுட்டு இருக்கான், நான் எப்படியாவது வெளியே சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி ஒரு 3 years பேக் கைஸ், எனக்கு வந்து பொண்ணு மேல வந்து ஒரு க்ரஷ் இருந்தது. நான் வந்து அவங்க ஒரு 2 months அந்த பொண்ணை பாக்குறேன், அவங்க கிட்ட பேசுறேன், எல்லாம் போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே மீட் பண்ணலாம், வெளியே போலான்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த டைம்ல தான் வந்தது. சரி, நானும் அவங்க கிட்ட கேட்டேன் எங்க போலாம், எந்த மாதிரி பிளேஸ் போகலாம் அப்படின்றதுக்கு. நான் நைட்டு வந்து சென்னையை வந்து சுத்தி பார்த்ததே இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை சென்னையை வந்து நைட்டு போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சென்னையை தானே சுத்தணும், சரி வாங்க நைட் சென்னை எப்படி இருக்கும்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணோம். அந்த நாளும் வந்துருச்சு. அவங்கள போய் பிக் பண்றதுக்காக நானும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க போலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க இந்த மாதிரி பீச் போலாம் ஃபர்ஸ்ட் நைட்டு, பீச் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெரினா ரோடு வந்து நல்லா இருக்கும், சரி ஓகே மெரினா போய் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங் அதான் பிளான் பண்ணோம். நானும் சூப்பரா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சூப்பரா ரெடி ஆகிட்டு அவங்களை பிக் பண்ணிட்டு நானும் போயிட்டேன். இதுதான் முக்கியமான தருணம். நான் அங்க மெரினா பீச் போயிட்டு இருக்க நேரத்துல அவங்க வந்து போலீஸ் வந்து என்னை நிப்பாட்டிட்டாங்க. எப்பயுமே போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா மோஸ்ட்லி இந்த பேப்பர் லைசன்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வண்டியை விட்டு இறங்கிடுவோம். பட் நான் அதை பண்ணலை. நான் வந்து வண்டியிலேயே உட்காந்துட்டேன். என்கிட்ட எப்பயுமே வந்து இந்த லைசன்ஸ் எல்லாம் வந்து நான் எப்பயுமே கரெக்டா வச்சுப்பேன். ஜென்யூனாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆள் நான் விஷயத்துல. அதனால எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க போலீஸை பார்த்து அவங்க நிப்பாட்டு பேப்பர் எடுன்னு சொன்னோன்னே பின்னாடி அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, போலீஸ் வந்து நிக்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சோம். நான் அவங்கள உலஜாவு அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு அந்த போலீஸை பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி லுக்கு விட்டாரு. நம்ம பயப்படும், நம்ம கிட்டதான் எல்லாம் இருக்கேன்ற அதுக்குள்ள நான் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன். லைசன்ஸ் கேட்டார், லைசன்ஸ் கொடுத்துட்டேன். ஆர்சின்னு கேட்டார், ஆர்சியை கொடுத்துட்டேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டேன். அவர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பொல்யூஷன் சர்டிபிகேட் எங்கன்னு கேட்டாரு. பொல்யூஷன் சர்டிபிகேட்டா? எது நாகார்ஜுனாவா? பொல்யூஷன் சர்டிபிகேட் ஒன்று இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலா அந்த வண்டி வந்து வாங்கி 1 வருஷம் ஆகி அடுத்த 1 month முடிஞ்சது. அதாவது போன ஜனவரி வாங்கலாம், இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில நடக்குது இந்த விஷயம். சார் இது புது வண்டி சார், அதனால பொல்யூஷன் நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது எப்படி புது வண்டி நீ பொல்யூஷன் எடுக்காம இருப்ப, வண்டி எடுக்கும் போது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மிஷின்ல செக் பண்ணிட்டு இருந்தாரு. இது வந்து முடிஞ்சிருச்சு பொல்யூஷன் சர்டிபிகேட் எங்க அப்படின்னு கேட்டார். சார் இந்த மாதிரி எனக்கு தெரியாது, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து நான் அப்போ வந்து அந்த பிள்ளைய வந்து உள்ள ஜாவன் வந்து லைட்டா ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு 10,000 ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள் நேரம் அவர் வண்டி எடுங்க சார், வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே, நம்ம ஜென்யூனா என்ன பேசணுமோ பேசிடலாம், நம்ம சைட்ல இருக்க நம்ம சொல்லிடலாம். பட் அது தாண்டி அதனால நடந்துக்கலாம் சொல்லிட்டு நானும் ஓகேன்னு இருந்துட்டேன். நான் அவர்கிட்ட நான் எங்க ஒர்க் பண்றேன் இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சாரி சார், எனக்கு தெரியாது, நான் எப்பவுமே கரெக்டா வச்சுப்பேன், இது புது வண்டி அதனால எனக்கு கரெக்டா 1 year தான் ஆகுது, அதனால எனக்கு தெரியாது, நான் போய் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். பட் அதுக்கு வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பேசிட்டே இருந்த ஆள் வந்து திடீர்னு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு வந்து கேட்டாரு. நான் வந்து தெரியும் சார், எனக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஒர்க் முடிச்சுட்டு அப்படின்னு. யாரு அப்படின்னு தான் கேட்டாங்க. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? ஆக்சுவலி இவ்வளவு நேரம் நடந்தது மேட்ரே இல்லை, இதுக்கப்புறம் நடந்ததுதான் மெயின் பிளாட்டே. அவர் வந்து எனக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணை பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாரு. நான் வந்து அதுக்கு பதில் சொல்லாம சம்மந்தமே இல்லாம தோசை, ஆமா சார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சார், வீடு இந்த பக்கம் தான் அப்படின்னு வந்து நான் வளரிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் என்ன சொல்லலான்னு என் மைண்ட்ல இருந்ததுன்னா, நான் வந்து இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலான்னு ஒரு மைண்ட்ல தான் நான் இருந்தேன். ஆனா என் வாய் என்ன தெரியுமா அங்க சொல்லிச்சு, சார் இவங்க என் தங்கச்சி சார். எப்படி தங்கச்சி, உங்க கூட பிறந்தவங்களா இல்ல எப்படி சொந்தக்காரங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. இல்ல சார் என் கசினு, எங்க அம்மாவோட இதுல வருவாங்க அப்படி இப்படின்னு நான் சொல்றேன். அவர் வந்து நம்பவே இல்லை. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. எனக்கு வருது வாயில கொஸ்டின் வந்து, சார் நான் ஏன் சார் வீட்டுக்குலாம் கால் பண்ணோம், நான் யார் வேணாலும் நான் கூப்பிட்டு வருவேன், என்னோட விஷயம் அது என் கசினா இருக்கலாம், என் தங்கச்சியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து கேட்கலாம். பட் என்கிட்ட வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் வந்து அது அன்னைக்கு நான் எடுத்துட்டு போகலாம். ஐ மீன் அது எக்ஸ்பைரி ஆனது எனக்கு தெரியாத காரணத்தினால அங்க நான் சைலண்டா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது.
அந்த ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து எனக்கு பின்னாடி என் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட ரியாக்ஷன் வந்து நான் பார்க்கல. அவர் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது பின்னாடி பார்க்கல. அந்த பொண்ணு எனக்கு ஒரு மாதிரி சரி ஓகே ஃபோனு தானே வீட்டுக்கு தானே சரி பண்ணுவோம், நம்ம என்ன சும்மா தப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கால் பண்ணிட்டு நான் ஆக்சுவலா வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கூட வெளியே போறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எங்க அப்பா கிட்ட தான் வந்து பேசினாங்க. சொல்றா எந்த சிக்னல மாட்டினேன், இந்த மாதிரி உங்க பசங்க வந்து வெளியே வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா வந்திருக்காங்க, வெளியே தான் போயிருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல இந்த மாதிரி வந்தாங்க, அதான் விசாரிச்சோம், கையில பேப்பர் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டோம், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அனுப்பிச்சு விட்டாரு. என் மனநிலைமையை நினைச்சு பாருங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு பேசுறதே பெரிய விஷயம், அதுவும் நான் கிரஷா நினைச்சிட்டு இருக்க பொண்ணு என் கூட வெளியே வர்றதும் அதோட பெரிய விஷயம். அதோட பெரிய விஷயம் என் கூட நைட் அவுட் வர்றது. அந்த நேரத்துல என் கிரஷை போய் நான் தங்கச்சின்னு சொல்றேன். என் வாயை நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பைக் ஓட்டிக்கிட்டு வரேன், எனக்கு வந்து என் மைண்டுக்கு ஃபுல்லா என்ன ஒரு எல்லா மீம் டெம்ப்ளேட்டும் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. மெரினா பீச்ல ஏறின பொண்ணு என் கூட ராமாபுரம் வர வரைக்கும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு என்னைய பார்த்து. எனக்கு எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து பிள்ளைய வந்து பத்திரமா வீட்டுல விட்டுட்டு அந்த பொண்ணு பாய் சொன்னேன். அப்புறம் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரேடியா போயிடுச்சு, அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் ஃபோன் எடுத்து பாக்குறேன், டிபி வந்து இந்த மாதிரி தெரிஞ்சது. പക്ഷെ நிறைய பேர் வந்து கேட்கலாம், அசிங்கமா இல்லடா உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள வந்திருக்கா உன் கூட, இப்படிதான் வந்து நீ தங்கச்சின்னு சொல்லுவியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேளுங்க, எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. அசிங்கமா தான் இல்லைன்னு சொல்லல, எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. துப்புறீங்களா? ஆனா துப்புறீங்களா? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. ஏண்டா ஏன் போட்டோ செருப்பால் அடிக்கிறீங்க? நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. இந்த மாதிரி வேணான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அன்பை பரிமாறிப்போம். நன்றி.